உடம்புல வலி இருந்தால் தான் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு தரம் உயர்த்தப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கை தரம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது எப்போ வாழ முடியும்? வாழ்க்கை தரம் எப்போ உயரும் அப்படின்னா, நம்ம காங்கிரீட் கட்டிடத்தில் வசிப்பதாலேயோ நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. நம்ம உடம்புல வலி இருக்கணும், வலிமை இருக்கணும், உடல் உறுதி இருக்கணும். அப்படிப்பட்டவங்க குடிசை வீட்டில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டதாகத்தான் பொருள். நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் இருப்போம், நம்ம உடம்புல நோய் இருக்கும், நம்ம உடம்புல வலி இருக்காது, நம்ம உடல் பருமனாக இருக்கும், ஓட முடியாது. ஆனால் நம்ம பளிங்கு தரை வைக்கப்பட்ட வீட்டில் காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்போம். நம்மக்கிட்ட கார் இருக்கும், சகல வசதிகளும் இருக்கும். அப்படி ஆனால் உடம்புல உறுதி இருக்காது, உடல் பருமனாக இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரம் உயரலை, மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக உடல் உறுதி தான் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான அடிப்படையான காரணம், ஆதாரம், தேவை. ஆக வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் அதற்கு தேவை உடலில் உறுதி, ஆரோக்கியம், ஒரு நோய் இல்லாத உடல். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் என்ன பண்ணும்? அவங்க யார் அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்கிறவர் அத்தனை பேரும் வாழ்க்கை தரம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம். யாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னா, யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கை தரம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணமும் தேவை. அதனால் குடிசையில் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, காங்கிரீட் கட்டடத்தில் வசித்தாலும் இந்த காலத்தில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு ஒரு காங்கிரீட் கட்டடம் தேவை தான். அதே நேரத்தில் உடம்புல உறுதியும் தேவை. அதனால் உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அதெல்லாம் ரொம்ப அவசியம். மகிழ்ச்சியாக வாழ்வதுனா என்ன அப்படின்னா, முதல்ல அதை தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறது மட்டும் கிடையாது. சிரிப்பு, அழுகை, கோபம், இப்படி உணர்ச்சிகள் அத்தனையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, உணர்வுபூர்வமான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. துக்கம், துயரம், கவலை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும், எல்லாத்தையும் பேசணும். மகிழ்ச்சி, கவலை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும், வெளிப்படையாக பகிர்ந்துக்கணும். வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? உறவுமுறை தேவை, நம்பிக்கையான உறவுமுறை தேவை. அப்போ அதுதான் மகிழ்ச்சியாக அப்போ உறவுமுறை இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா உறவுமுறை இருந்தால் தான், ஒரு நம்பிக்கையான உறவுமுறை இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பகிர்ந்துக்க முடியும். வெளிப்படுத்துறது தான், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது தான். உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் உண்டு, அதை வெளிப்படுத்துகிறாங்களா? வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உறவுமுறையினர் இருக்கிறார்களா? நம்பிக்கையான உறவுமுறையினர் இருக்கிறார்களா? நண்பர்கள் இருக்கிறார்களா? தோழிகள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்க வெளிப்படுத்தணும், தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும், பேசணும் ஏதாவது ஒரு வகையில். இப்போ நான் இப்போ இந்த மாதிரி கூட பேசலாம், ஒரு யூடியூப் வழியாக இந்த மக்களிடம் உறவுமுறை ஏற்படுத்தி கொள்வது. எனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நான் வெளிப்படுத்தி அதை யூடியூப் மூலமாக இந்த மக்களிடம் நான் வெளிப்படுத்தி அதன் மூலம் மக்களோடு நான் எனக்கும் அவர்களுக்கும் இடையான ஒரு உறவுமுறையை நான் ஏற்படுத்திக்கிறேன். எனது உணர்வுகளை, கோபங்களை, கவலைகளை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் ஏதாவது ஒரு வகையில். அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. பேசணும் முக்கியமாக. நம்ம இப்போல்லாம் யாருங்க பேசுகிறா, அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நாம் கையில் மொபைலை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு பேசாமல் தினசரி வாழ்க்கையை நம்ம கடந்து போகக்கூடாது. ஏதாவது இப்போ பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு, அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. அதனால் நம்ம பேசுவதற்கான வாய்ப்பு, நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாத போது நம்ம வேறு ஏதாவது ஒரு வகையிலையாவது நம்ம தேடிக்கணும். தொழில் செய்கிற இடத்துல பேசுகிறது அந்த தொழில் சம்மந்தமான பேச்சு, அதை விட்டு வெளியில் ரெண்டு பக்கமும் நம்ம பேச வேண்டியிருக்கு. தொழில் செய்கிற இடத்துல பேசுகிறது, அப்புறம் தொழில் செய்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்துட்டோம்னாக்கா ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் உறவுமுறை அடிப்படையாக கொண்டு, அன்பு பாசத்தை எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டு பேசுவது, இது ஒரு வகையாக இருக்குது. இது இல்லாமல் இப்போ அதற்கெல்லாம் இப்போ எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரியாவது பேசலாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சோஷியல் மீடியா வழியாக உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், பேசலாம், உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசலாம். அப்போ இதுவும் இந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும்.
மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு அடையாளமே எனக்கு பேசுகிறது தான். அதனால் வந்து நம்ம பேசாமல் சூழ்நிலையை காரணம் காட்டி அமைதியாக இருக்காமல் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற நோக்கில் நாம் பேசணும். அது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு அடையாளம்.